ஹலோ ஆல், ஹிந்தி பிக் பாஸில் மண்டே எபிசோடுக்கான ப்ரமோ வந்திருக்கு. நாமினேஷன் ப்ரமோ தான் வந்திருக்கு. இந்த சீசனில் பிக் பாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது கண்டஸ்டன்ட் இடையிலான ரிலேஷன். இட் மேபி கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஹேட்டடாக இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வாரம் நாமினேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு விட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு டாஸ்க் வந்து நம்ம தமிழ்லேயும் வந்து நடந்திருக்கு. ஐ திங்க் போன சீசன்லையும் நினைக்கிறேன். 2 பேர் ஒன்றா உள்ளே போவாங்க. அதுக்கப்புறமேட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணணும் யார் வந்து நாமினேட் பண்ணணும். இப்போது சும்மும் ஸ்ருதிகாவும் இந்த ப்ரமோவில் காமிக்கிறாங்க. ஸோ சும் சொல்கிறாங்க, நான் போகிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ருதிகா சொல்கிறாங்க, இல்லை நான் தான் போவேன், நான் வந்து நாமினேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே பேசி இவங்க முடிவு எடுக்கணும். இப்போ பிக் பாஸ் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே இவங்க 2 பேரும் பேசி ஒரு மனதாக வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணணும். இந்த டைமுக்குள்ளே இவங்க வந்து நாமினேட் பண்ணலன்னா 2 பேருமே வந்து நாமினேட் வருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இந்த சான்ஸ் வந்து 2 பேருக்குமே கிடைக்காத மாதிரி பண்ணாத, ஸோ நானே நாமினேட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஸ்ருதிகா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சும்மா வந்து இல்லை நான் தான் வந்து நாமினேட் ஆவேன், நீ வந்து உன்னை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து யார் நாமினேட் ஆவாங்க, ஒருத்தர் வந்து சேவ் ஆவாங்க, ஒருத்தர் வந்து நாமினேட் ஆவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ யார் வந்து நாமினேட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ருதிகா விட்டு கொடுக்குற மாட்டாங்க. இல்லை நானே நாமினேட் ஆகிறேன், நான் சும்மா சேவ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ருதிகாவுக்கு எவ்வளோ பட்டாலும் வந்து தெரியாது. நான் ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த சும்கிட்ட இருக்கிற கம்பெனி நீ வந்து முதல்ல விடு, நீ வந்து தனியாக விளையாடுன்னு சொல்லிட்டு நாம் இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்ருதிகா அங்கே பண்ணுறது ஃப்ரெண்டுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இது தேவையில்லாத விஷயம். ஸ்ருதிகா வந்து சரி நீயே நாமினேட் ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சேவ் ஆயிடலாம். ஏன்னா இனிமேல் வந்து ஸ்ருதிகாவுக்கு வந்து ஓட்டு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு தெரிஞ்சு ஸ்ருதிகா கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுனா நம்ம மக்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே நாமினேஷனில் இன்னொரு சைடில் வந்து ஈஷாவும் அவினாஷும் போகிறாங்க. ஸோ 2 பேரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஷில்பா அண்டு விவின். ஸோ கரண் கூட யார் அனுப்ப போகிறாங்கன்னு தெரியலையே. ஸோ கரணுக்கு வந்து மேபி திக்விஜய் போகலாம். மெயினாக வந்து இந்த 3 பேர் தான் வந்து நாமினேஷனில் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ சரி மக்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.